கேஸ் கோபி அண்ணாவுக்கும் முருகனுக்கும் கோடான நன்றிகள். ஆனா நான் உங்களுக்கு நிறைய தடவை மெசேஜ் பண்ணியிருப்பேன். எனக்கு சில காரணத்தால் கடன் பிரச்சனைகள் நல்லா நிறைய இருந்தது. என் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட கூட முடியாம நான் தவிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு செத்து போயிடலான்ற நிலைமையில கூட நான் இருந்த ஒரு சூழ்நிலை ஆச்சு. அப்படி அப்புறம் நான் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவங்களும் பண்றேன்னு சொல்லி பல மாசம் இல்ல, ஒரு 2 மாசத்துக்கு மேலேயே ஒரு தகவலுமே சொல்லாம இருந்தாங்க. அப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. என் குழந்தைங்களுக்கு ப்ரோக்ரஸ் கார்டுலயும் கூட கையெழுத்து போட விட மாட்டேன்ட்டாங்க ஸ்கூல்ல. பிள்ளைகளையும் ரொம்ப நேரம் வெளியே நிக்க வச்சு ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி வெளியே நிக்க வச்சாங்க. அதே போல வரவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்து முருகன் போட்டோ முன்னாடி உட்காந்து சீட்டு குலுக்கி போட்டேன். முருகா, எனக்கு அந்த ஹெல்ப் பண்றவங்க இடத்துல இருந்து எனக்கு உதவி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி போட்டு நான் சீட்டு குலுக்கி போட்டிருந்தேன். கிடைக்கும்னு வந்தது. அதே போல மறுக்காவுமே நான் தம்பிக்கு போன் பண்ணி, தம்பி 2 மாசத்துக்கு மேலாச்சு, நீங்க எந்த ஒரு தகவலும் சொல்லலையே அப்படின்னு கேட்டதுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கா, பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுட்டாங்க. அப்படியுமே 15 நாள் பக்கம் மேலையும் ஆகியுமே எனக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை. அப்புறம் மனசு வெறுத்து போயிடுச்சு. இனி நம்ம கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தேன் நானு. முருகன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இனியும் எந்த ஒரு தகவலும் வரலன்னு சொல்லி போட்டு மனசுக்கு ரொம்ப சங்கடத்தோட இருந்தேன். அப்புறம் நீங்க ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கந்தர் அலங்காரம்னு சொல்லி போட்டு நீங்க அதுல முக்கியமான வரிகள் எல்லாம் இப்போ நான் மதியானம் உட்காந்து யதார்த்தமாக படிச்சுட்டு இருந்தேன். அந்த கந்தர் அலங்காரத்தை படிச்சுட்டு இருக்குமா அன்னத்தன்னைக்கு சாயந்தரமே என் பொண்ணுக்கு அம்மா வீட்டுக்கே ப்ரோக்ரஸ் கார்டு கையெழுத்து போடுற கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 தடவையுமே என் குழந்தைங்களுக்கு ப்ரோக்ரஸ் கார்டுல கையெழுத்து போட முடியாத இருந்த அன்னைக்கு கந்தர் அந்த வரிகள் படிச்ச அன்னைக்கு அந்த ப்ரோக்ரஸ் கார்டுல அந்த 3 இதுக்குமே நான் கையெழுத்து போட்டேன். அதே போல அன்னத்து நைட்டு 9 மணிக்கு அவங்க ஹெல்ப் பண்றவங்களோட அவங்க அந்த சைட்ல இருந்து எனக்கு போன் பண்ணி, பாப்பா எந்த கிளாஸ், எந்த ஸ்கூலு, அது எப்படின்னு சொல்லி நிறைய அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் எனக்கு அப்போ மனசு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எனக்கு அப்ப முருகன் இருக்காரு அப்படின்னு நினைச்சு மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸையும் பாப்பாவுக்காக அனுப்பிச்சு வச்சிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பேரு அவர் சொல்ல விரும்பலைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் 1ஆம் தேதி பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டிட்டாங்க. ஃபீஸ் கட்டிட்டோடனே நேத்து எனக்கு ரெசிப்ட் அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி ஃபீஸ் கட்டிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு ரெசிப்ட் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போ உடனே நான் எவ்வளவு பணம் அனுப்பிச்சு விட்டாங்க, ஏது ஃபீஸ் கட்டினாங்கன்னு கூட நான் பார்க்கல. எந்த பேர்ல இருந்து வந்ததுன்னு தான் நான் பார்த்தேன். பார்த்ததுலயே பாப்பாவுக்கு சரவணம்பட்டியில இருந்து ஸ்ரீ கந்தவேல் எலக்ட்ரிக் ஹார்ட்வேர்ல இருந்து அவங்க என் குழந்தைக்காக ஃபீஸ் கட்டி இருக்கிறாங்க. உண்மையிலேயே முருகனுடைய அற்புதம் தான். இனி சில பிரச்சனைகள் இருக்கும், அது ஒவ்வொன்றா எனக்கு முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு. 48 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன். எப்படா டிசம்பர் 15 வரும், 48 நாள் நல்லபடியா விரதம் இருந்து அப்பனுக்கு மாலை போட்டு நான் நடப்பாத போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். என் பெரிய பொண்ணு முருகன் கும்பிடுறேன், உனக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவெல்லாம் கிண்டல் பண்ணுவான் என் பெரிய பொண்ணு. இன்னைக்கு என் பொண்ணு என்ன சொல்றேன், 48 நாள் நானே விரதம் இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு முருகர் அவளை மாத்தியும் செஞ்சிருக்கிறாரு, புரியவும் வச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே எல்லாம் புகழும் முருகனுக்கு. எனக்கு உதவுன அந்த உள்ளம் படைத்த அவருக்கும், அதுக்கு உறுதுணையா இருந்த அந்த தம்பியும், அவங்க குடும்பரும், அவங்க குழந்தைகளும் எல்லாருமே நல்லா இருக்கணும் முருகனோட ஆசீர்வாதத்தால. இப்படி என்ன சொல்றதுன்னு நன்றிகள் சொல்ற வார்த்தைகளே இல்லை. அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும். முருகனை கும்பிட அத்தனை பேருமே எல்லாரும் நல்லா இருக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் புகழும் முருகனுக்கே.
அண்ணா போடுங்க. அவரோட அற்புத உண்மை எல்லாத்துக்குமே தெரியணும். உண்மையிலேயே முருகர் வந்து எல்லாத்தையும் காப்பாத்துவாரு. அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த 48 நாள்ல நான் மாலை போட்டு வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். என் பிரச்சனையெல்லாம் இந்த 48 நாள்ல எனக்கு முருகன் நிறைவேத்தி குடுப்பாரு. என் அம்மாவோட கண் பார்வை சரி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா இதையே நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல போடுங்க.